பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ரெடி ஓட்டு போடுறதுக்கு தாவேகா வேட்பாளருக்கு உண்மையிலே பாதி பேர் பாவம் போகிறதுக்கு ரெடி. ஆனால் அவங்க தேர்தலுக்காக வாங்கி செலவு பண்ணலான்னு வச்சுருந்த காசை எல்லாத்தையும் புசியில் அவங்க பேக்கெட்டுக்குள்ளே போட்டாப்புல ஆளு காசு இல்லை. இப்போ இவர் கடன் வாங்குறதுக்கும் காசு இல்லை, புசியின் பசிக்கு இரையாகி விட்டது. ஆமாம், ஆட்டோ வைக்க காசு இல்லை, ஸ்பீக்கர் கட்ட காசு இல்லை, நோட்டீஸ் அடிக்க காசு இல்லை, ஆளுங்களை கூப்பிட்டா அவங்களுக்கு பெட்ரோலுக்கோ இல்லை சாப்பாடுக்கோ கொடுக்க காசு இல்லை. வெறும் 5 பேரை திரட்ட முடியல. 3 பேரும் வேட்பாளரோட சேர்த்து 4 பேர் வீடு வீடாக கேம்பெயின் பண்ணுறாங்க தாவேகாவில். நான் வீடியோ வச்சுருக்கேன், பொய் சொல்லலை, பரவாயில்ல. தாவேகாவில் வீடியோ 4 பேர் எல்லாம் பாவமாக இருக்குது. அடப்பா, அது வந்து அவங்களுக்கு ஒரு அதான் சொன்னல, சரியான சப்போர்ட் இல்லை. ஆமாம், அப்படியெல்லாம் பண்ணுறாங்க. பாதி வேட்பாளர் என்ன கணக்குன்னா 50,000 மேலே ஓட்டை வாங்கிடுவோம், அடுத்த வாட்டி திமுகவில் போய் நான் இந்த வாட்டி இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கேன், எனக்கு சீட்டை கொடுங்கன்னு சொல்லி அங்கே போய் டேரா போட்டுருவோம், விஜயாவது மயிராவது தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு அவங்க ஒரு ரூட்டு கணக்கில் இருக்காங்க. அதனால இந்த விஷயம் தெரியாமல் அண்ணா விஜய் அண்ணா ஃபோர்ஸு, அண்ணா விஜய் அண்ணா இது பர்ஸு கிருசுன்னு ஓடிக்கிட்டு சோசியல் மீடியாவில் குட்டி குஞ்சான்னு சுற்றிட்டு இருக்கானுங்க. கள நிலவரமே இதுதான். சுற்றி அலைஞ்சதில் எனக்கு இந்த ரிசல்ட் தான் கிடச்சிது தாவேகாவை நினச்சி. ஒரு சில பேர் மட்டும்தான் உண்மையிலேயே ஜெயிக்கணும்னு போராடுறான். ஒரு சில பேர்லாம் ஜம்ப் அடிக்கிறான்ப்பா, எனக்கு நான் எழுதி தரேன், 30-40 வேட்பாளர் தேர்தலுக்கு அப்புறம் ஜம்ப் அடிக்கிறானுங்க. தோத்த வேட்பாளர்கள் பாதி பேர் ஜம்ப் அடிக்கிறாங்க. நிறைவான ஒரே ஒரு கேள்வி, சமூகத்தில் வலைதளத்தில் வைரலாக போயிட்டு ஒரு விஷயம், வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் அந்த இது போட்டால் ஸ்கோட் அக்செப்டட், நீங்கள் தாவேக்கா தானே? இப்போ அது அவங்க அப்படி எனக்கு அதில் வந்து 2 கேள்வி இருந்தது. 2 கேள்வி இருந்தது. இந்த வெள்ளை சட்டை காக்கி பேண்ட்டை வந்து மஃப்டியில் இருக்க போலீஸும் போடுவாங்க. ஒன்று வெள்ளை சட்டை மாநகராட்சி ஆளுங்களும் போடுவாங்க, அவங்களும் போடுவாங்க. இந்த வெள்ளை சட்டை காக்கி பேண்ட்டுங்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட மௌனராகம் படம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ரேவதியை வந்து காலேஜில் மீட் பண்ணும்போது ஒயிட் ஷர்ட்டும் காக்கி பேண்ட்டும் தான் போட்டிருப்பார், சரியா? இப்போ இவனை என்ன சொன்னான்னா, ஸ்டாலின் வந்து காப்பி அடிச்சிட்டாரு தளபதி விஜயை பார்த்து. ஓட்டு போட வந்தவங்களாம் பார்த்தீங்களா, ஒயிட் ஷர்ட்டு காக்கி பேண்ட் போட்டிருந்தாங்க, எல்லாருமே விஜய்க்கு தான் போட்டிருக்காங்க. 10வது விடிவி கணேஷ் வந்து நான் விஜய்க்கு தான் ஓட்டு, வி மஸ்ட் ஹேவ் அ சேஞ்ச் அப்படின்னு அவர் ஒரு டைலாக்லாம் பேசி அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அந்த மாதிரி வந்து சிம்பு அப்படி சொல்லல, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சிம்பு சிம்பு நல்லா தானே இருக்குன்ட்டு போயிட்டாரு. சிம்பு என்ன சொன்னான்னா, அவர் வேறு நான் வேறுங்க, டிஆரை பற்றி கேட்டாங்க, அவர் டிஆருங்க நான் எஸ்டிஆருங்க அப்படின்னார். அங்கே 2 பேரும் அப்பா பையன் கூட ஒரு சின்ன பப்ளிசிட்டி உண்டாகிட்டு போயிட்டாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் மூலமாக ஜீவா கையில் வந்து இந்த கையில் வந்து ஒரு கயிறு மாதிரி தான் கட்டியிருந்தார், சிவப்பு மஞ்சள் எல்லாம் போட்டுக்கணும். அவர் ஆல்ரெடி வந்து ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் இல்லையா? ஸோ அவர் இந்த மாதிரி நிறையா கட்டுவாங்க, கலர் ஆரஞ்செல்லாம் அவங்க அல்டிமேட்டாக கட்டுவாங்க. அவங்க வந்து அது ஒரு அவங்க ஊர் ஏதோ ஒரு தாவேக்கான்ட்டாங்க, அவங்களும் தாவேக்காண்டாங்க, எல்லோரும் தாவேக்கா. அஜித்தோட அதை விட காமெடி என்னன்னா, அஜித் ஓட்டு போட வரும்போது பாக்கெட்டில் ஏதோ ஃபுல் ஒயிட்டு பாக்கெட்டில் ஏதோ வச்சுருந்தார். அதை கவனித்தீர்களான்னு நானும் அதை கவனித்து பார்க்குறேன், என்னன்னே தெரியல. அதை கவனித்தீரா அப்படின்னா, அதாவது இதுவும் வடிவேல் காமெடி தான். அவன் பாடும் துதியை கவனித்தீரா அப்படின்னால இவங்க எண்ணிக்கிறாங்க போல. அண்ணே எங்கள் பூத்தில் மொத்தம் 200 ஓட்டுனே, 200 ஓட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் ஒயிட் பேண்ட் இதுண்ணே, அப்போ 100 ஓட்டு எழுதிக்கோங்கண்ணே 100 அப்படின்னு அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக கணக்கு போட்டு இவங்களே தேர்தலில் முடிச்சுப்பாங்க போல இருக்கு. நான் ரொம்ப நாள் கழிச்சு அன்றைக்கி தான் எலெக்ஷன் முடிஞ்ச அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக ஒரு வெள்ளை சட்டை எடுத்து போட்டு வெள்ளை குர்த்தா மாதிரி ஒன்று போட்டு கீழே காக்கி பேண்ட் போட்டேன். திடீர்னு ரோட்டில் போகிறேன், உடனே வந்து வந்தேன், அண்ணா டிவிக்குண்ணா கூட அக்செப்ட் நாம் அடித்து பேசுவோமே, அது இவனுக்கு தெரியுமா தெரியாதாங்க, அதுவும் பார்க்குறது இல்லையா? டே நான் என்ன தாண்டா பண்ணுவேங்கிற மாதிரி. ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா ஸ்கேம். www.tvk.products.in நினைக்கிறேன், products.in போனீங்கன்னா அந்த வெப்சைட்டில் பச்சை ஸ்கேம் நடக்குது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே டைரெக்டாக தமிழ்நாடு போலீஸ் இதை தலையிட்டு இதில் ஸ்கேம் வெளியிட்டு வரணும். ஒரு கப்பு, டீ குடிக்கிற கப்பு, அதில் சீரியல் நம்பர் இருக்குமா, அந்த சீரியல் நம்பர் லக்கி ப்ரைஸில் சீரியல் நம்பரை தேர்ந்தெடுப்பாங்களாம். அந்த கப்போட ரேட்டு 5000 ரூபா 4000 ரூபா அப்படி வருது, வெறும் கப்பு. அந்த லக்கி ப்ரைஸ் சாம்பர்ஸ்க்கு வந்து 25 லட்ச ரூபா பணம், காரு, அந்த மாதிரி ஏதோ சில பொருள்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த கப்பு மட்டுமே எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்னா கோடிகளில் சேல்ஸ் ஆகுது, லட்சங்களில் சேல்ஸ் ஆகுது. அடுத்து அதில் இருக்க சட்டைங்க, பேண்ட்டு, விஜய் மாதிரி சட்டை, விஜய் மாதிரி பேண்ட்டு, தாவேக்கா கொடி, தாவேக்கா விசிலு, தாவேக்கா, அப்படி ஃபுல் ப்ராடக்ட்ஸை மட்டுமே விற்று இந்த கட்சிக்கு மட்டும்தான் இப்படி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய ஸ்கேமே நடக்கும். இல்லை இது மாதிரி வந்து பரிசு பொருட்கள் நீங்கள் அறிவிக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அது வந்து முறையாக, ஆமாம் உள்ள உண்மையாக தான், அது வந்து ஒரு லாட்ரி அதுக்கு வந்து நீங்கள் முறையாக பர்மிஷன் ஆகணும்.
அது வாங்கினாங்களா இல்லை, வாங்க வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டில் அதுக்கு அலௌடும் கிடையாது. அது எப்படி இவங்க வந்து இவ்வளோ பட்டவர்த்தனமாக வெப்சைட் போட்டு வைக்கிறாங்கன்னு தெரியல. அந்த அந்த இந்த இந்த இது வந்ததுக்கப்புறமா இன்ஸ்டாகிராமில் யார் யாருக்கெல்லாம் ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் வேணுமோ நம்மகிட்ட எல்லா சைஸும் இருக்குது, உடனே கால் பண்ணுங்கள், ஹோம் டெலிவரி வித்தின் தமிழ்நாட்டுக்குள்ளே வித்தின் நைட்டில் நம்ம எல்லாருமே டெலிவரி பண்ணுவோம், உடனே கால் பண்ணுங்கன்னு சொல்லி திருச்சி, கோயம்புத்தூர்னு பல இடங்களில் ஷாப் வச்சுருக்காங்க, விற்க ஆரம்பிச்சிருக்கான். சிறப்பு, ரொம்ப சிறப்பு. இப்போ நமக்கு லிங்க் பண்ண முடியுதா? இதுதான் காரணம். இது வந்து இந்த காசெல்லாம் எங்கே போகுது? நார்மலாக ஒரு ஷர்ட்டு, அந்த ஒயிட் ஷர்ட் வந்து ஒரு 400 500 வருது அப்படின்னா இவன் விற்கிற ரேட்டு 1000 1200 இல்லை, அதை வந்து ரொம்ப மார்க்கெட்டிங் ப்ரைஸில் சொல்லுவான். 1000 1000 அப்படின்னு வாய் பழக்கிறோமா? 999 999 தான் அன்றே நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க பேட்டா. அவ்வளோதான். 99.50 பைசா, அவ்வளோதான். இதுதான் 99 ரூபாய் 50 பைசா மட்டுமே. உங்களுக்கு தேவையானது 100 ரூபாய் அல்ல, 100 அல்ல, 90 காசு. இதில் நான் 100 ரூபாய் ஏற்றினா கூட உங்களுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியாது. 1100 ரூபா போட்டால் பெருசாக இருக்கும். 1999 உங்களுக்கு 1000 ரூபாய் ஏற்றிருக்கேன், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. 1999 1999 தான். அவன் ஜிபே பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் 2000 ரூபாயோ அப்படின்னுவான். 2000 ரூபாயான்னுவான். அது வரைக்கும் அவனுக்கு சின்ன நம்பர் தான் தெரியும். 888 ரொம்ப சிம்பிளாக ஏமாத்துறது. இல்லைன்னா 1111 எல்லாமே சின்ன சின்ன நம்பராக இருக்கா. அனுப்புகிறேன் நான் ஜிபே, அவன் அனுப்புறேன்னு 1110 ரூபா ஆயிடுச்சுரா. சரி, இந்த வெப்சைட்டை ஹோல்ட் பண்ணுவது யார் இந்த இதில்? அதெல்லாமே மாவட்டத்துக்கு இந்த மாதிரி தற்கூறிங்க ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி விஜய் மூஞ்ச வச்சு நல்லா வாழ்ந்துட்டானுங்க. விஜய் மூஞ்ச வச்சு வாழ்ந்துட்டாங்க. மக்களுக்காக ஏதாவது சப்போர்ட் பண்ணி ஏதாவது காசு வந்தாலும் ஓகே தான். இல்லை அது வழியாக அது புசியானது பண்ணலையே. நீங்கள் புசியானதுக்கெல்லாம் அதை வச்சுனா பண்ணலையே. போகும், அதெல்லாம் சைடில் போகும். அதெல்லாம் போகாமல் எப்படி இருக்கும்? போகும் அதெல்லாம். சரி, ஓகே. எனிவே இன்றைக்கி அமைச்சரவை பட்டியலேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஆட்சி அமைக்க போகுது. என்ன அதில் ராஜ்மோகன் இல்லைங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆமாம், அந்த அமைச்சரவை பட்டியலில் 29 பேர் போட்டிருந்தனால வந்து ராஜ்மோகன் இல்லைங்கிறது வருத்தமாக இருந்தது. ஏன்னா அவர் அப்புறம் தான் யோசித்தேன், தமிழ்நாடு டிஃபென்ஸ் மினிஸ்டராக லயலாமணி வரார். ராஜ்மோகன் என்ன பதவியில் இருப்பாருன்னு உமாபதி என்ன சொன்னார். ஆனால் ராஜ்மோகன் இல்லாமல் போயிட்டார் அந்த இதில் அப்படின்னு நான் சொன்னப்போ உமாபதி என்ன சொன்னார், என்ன விளையாடுறீங்க, சபாநாயகர் இருக்கார்ல, விஜயே அவர் வந்தால் எழுந்து நிற்கணும். அதுதான் அது கரெக்டாக இருக்கும். அவர் கரெக்டாக இருக்கும் அந்த பர்சன். பார்ப்போம் என்ன நடக்கிறது மே 4 அன்று என்று. நன்றி.